நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, இது உங்கள் அனுபவம் 2.0 நிகழ்ச்சி. பொதுவாக கதைகள்னால் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகளை சொல்கிறதுக்காக நம்மிடையே திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் முதியோர்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். அதை கொஞ்சம் கேட்டுங்களாம், அறியாதவங்கெல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். எனக்கு 80 வயசு ஆகுது. ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அவங்க ஒரு குழந்த பிறக்குது. ஒரு குழந்த பிறந்த உடனே அவங்க வீட்டுக்காரர் கொஞ்ச நாளைக்குள்ளே இறந்துடுறாரு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை தேடி கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த அம்மா இருக்கிறாங்க. அதுக்கு இந்த அம்மாவுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் வயசாகுது. அப்போது கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு ஒரு குழந்த பிறக்குது. குழந்த பிறந்த உடனே அவன் பொண்டாட்டி என்ன சொல்கிறாப்புல, உங்கள் அம்மா என் குழந்தைய அடிக்கடி தூக்கக்கூடாது, ஏன் தூக்குறாங்க, அதனால் வேண்டி உங்கள் அம்மா இரும்புறது என் குழந்தைக்கு ஒட்டிக்கும். உங்கள் அம்மாவை கொண்டு போய் எங்கன்னா விட்டுட்டு வந்தினாதான் நான் உன் கூட குடும்பம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லின்னு இருக்கிறான். இவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. கட்சி முடியலாவா, நீ விட்டுட்டு வந்தாதான் நான் உன் கூட குடும்பம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட பிறகு இவருக்கு ஒன்றும் புரியல. சரி என்ன பண்ணுறது, நம்ம குழந்த நம்ம பொண்டாட்டி நமக்கு ஓணும் அப்படின்றது இவர் முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவள் போய் 2 நாளைக்குள்ளே நம்ம ராமேஸ்வரம் போகலாம் வாமா கிளம்புன்றாரு. என்னடா அவள் கூட இல்லை, இப்போ போய் கிளம்புன்னு சொல்கிறியன்னா, இல்லைம்மா நம்ம போய் வந்துடலாம்மா அவள் வராங்கட்டியும் அப்படின்னு சொல்லி இட்டுன்னு போகிறாப்புல. அப்போ இந்த அம்மா மாற்று துணி கட்டிக்கிறதுக்கு மட்டும் 2 துணி எடுத்துக்கின்னு இந்த அம்மா போகிறாங்க. போனால் ராமேஸ்வரம் போனதும் சுற்றி காட்டிட்டு உடனே என்ன செய்கிறான், அம்மா இந்த இடத்தாண்ட நீ உட்காந்துரு, நான் போய் நம்ம வீட்டுக்கு தேவையானது எதுனா வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இவன் பாட்டுன்னு போயிட்டான். இந்த அம்மா வருவான்னு பார்க்குறாங்க, காணோம். அங்கே 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா இவ்வளோ நாளையாக நீ உட்காந்துருக்குற, யாரும்மா நீ, ஏம்மா இங்கேயே உட்காந்துக்கிறேன்றாப்புல. இல்லைப்பா என் புள்ள கூட்டின்னு வந்தான், ஏதோ வேணான்றது வாங்கின்னு வரேன்னு சொன்னாப்புல, அதுக்காக தான்ப்பா பார்த்தேன். இப்படியே பார்த்தா பொழுதும் போகுது. உன் புள்ள வரப்போகிறத காணோம், அந்த எதனா ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா கொடு, எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறோன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாது. அதை பார்த்துட்டு, இது சாதாரண சீட்டுமா, இதில் நம்பரெல்லாம் இல்லை, உன் பிள்ளை விட்டுட்டு போயிட்டான் போல், ஒன்றா நீ வா, உன்னை ஒரு இல்லத்தில் சேர்த்து விடுறேன்றாங்க. அப்பா நான் அங்கெல்லாம் வர்றதா இல்லை அப்படின்னு இந்த அம்மா தாலியை மட்டும் முந்தாண்டில் முடி போட்டு வச்சுருக்காங்க. அதை அவுத்து இந்த போலீஸ்கார்கிட்ட கொடுத்து இதை விற்று
எனக்கு இதில் வர காசை கொண்டாந்து கொடுங்கப்பா, நான் பூ வாங்கியாவது கட்டி நான் இங்கேயே விற்று பொழைச்சிக்கிறேன், இங்கேயே படுத்துன்னுக்கிறேன், எப்போவாவது ஒரு நாளைக்கு என் பிள்ளை வருவான் அப்படின்ட்டு இந்த அம்மா நம்புகிறாங்க. சரின்னா அந்த போலீஸ்கார் விற்றாந்து பணம் கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பூ வாங்கி விற்றுக்கின்னு வருவான்னு கட்சி முடியல அனாதையே சாகுறாங்க. ஆகையினால் முதியோருங்களை கேவலமாக நினச்சி இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த மாதிரி செய்கிறது தப்பு. தாய்க்கு பின் தாரோன்னு சொல்கிறது உண்மைதான். அதுக்காக வேண்டி ஒருவடைய தாயை வெறுக்கக்கூடாது. தாயும் வேணும், மனைவியும் வேணும், குழந்தையும் வேணும். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த குடும்பமே நல்ல மாதிரி இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு கதை சொல்கிறேன் உங்களுக்காக. இது இந்திரன்ற இந்த இந்திரலோகத்தில் ஒரு இந்திரனுடைய பொண்டாட்டி ஒரு கிளி வளர்க்குது. அந்த கிளி வளர்த்தாக்கா அது கொஞ்ச நாள் பொறுத்து நோய்வாய்ப்பட்டு போகுது. நோய்வாய்ப்பட்ட உடனே இந்திரன் பொண்டாட்டி இந்திரன் வந்த உடனே என்ன சொல்கிறாப்புல, ஏங்க இந்த கிளி இப்போ எதுவும் ஆகாரம் சாப்பிட்றது இல்லை, அதனால் வேண்டி என்னான்னு எனக்கு தெரியல, நீங்கள் சிவன்கிட்ட போய் கேட்டுன்னு வாங்கன்றாப்புல. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு போய் கேட்டு பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்களோ தெரியாதுன்றாரு. இங்கேருந்து சிவன்கிட்ட போகிறாரு. இது மாதிரி என் வீட்டில் கிளி வளர்க்குது, அது என்னான்னு தெரியல, சாப்பிடாத நோய்வாய்ப்பட்டிருக்குதுன்னு. எனக்கும் தெரியாது, பிரம்மதேவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும், பிரம்மாவை போய் கேட்போம் அப்படின்றார். அப்போ பிரம்மதேவன்கிட்ட போனால் என்ன சொல்கிறாப்புல, நான் எழுதுறதோடு சரி, நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு தெரியாது, யமலோகத்தில் போய் கேட்டால் தான் விஷயம் புரியும் அப்படின்னு யமதர்ம ராஜா கிட்டே போவோன்றாங்க. சரின்னு சொல்லி யமலோகத்துக்கு போகிறாப்புல. அங்கே போய் யமதூதங்கிட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இந்திரலோகத்தில் கிளி இந்த மாதிரி இருக்குது, இந்திரன் பொண்டாட்டி வளர்க்குறது அப்படின்றாப்புல. சரி அப்படின்னா வாங்க, இது உள்ளார சீட்டு எழுதி கட்டி இருக்கும், அதில் யாருக்கு எவ்வளோ விதி எப்போ முடியுதுன்னு அதை பார்த்தா தெரியும் அப்படின்னும் பொழுது, அப்போ சிவன், பிரம்மதேவன், அப்புறம் இந்த இந்திரன் 3 பேரும் ஒன்றா உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழையும் போது ஒரு சீட்டாக கீழே உழுந்த உடனே அதை எடுத்து இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அதில் என்ன எழுதி இருக்குது, 3 பேரும் என்னைக்கு இந்த யமலோகத்தில் ஒன்றா உள்ளே பூடுறாங்களோ அப்போ அந்த சீட்டு கீழே விழும், அப்போ அந்த கிளியினுடைய உயிர் போவோன்னு எழுதி வச்சுருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் அசந்துடுறாங்க. 3 பேரும் ஒன்றா வந்தது. இப்போ இந்த கிளியுடைய உயிரம் அங்கே போயிட்டுது. இதுதான் அதனுடைய அவர் எழுதின எழுத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்ற உண்மை. இதுதான் நடந்தது. ஒரு தோட்டத்தில் 4 செடி இருந்தது. ஒன்று வாழை மரம், இன்னொன்று வெத்தலை, இன்னொன்று துளசி செடி இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது முதல்ல வாழை இலை என்ன சொல்லுது, நான் தான் எல்லாத்துலேயும் பெருசு, என்னை தவிர யாருமே பெரியவங்க இல்லை அப்படின்னு சொல்லுது. எதனாலனா அந்த வாழை இலை சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன தான் அழைப்பாங்க, நான் தான் சாப்பிட்றதுக்கு வாழை இலை உதவுறேன், அதனால் நான் தான் உயர்ந்ததுன்றாங்க. 2வது வெத்தலை என்ன சொல்லுது, இல்லை நான் தான் உயர்ந்தது, அந்த சாப்பாடு சாப்பிட்ட ஏற்பாடு உன்னை குப்பையில் தூக்கின்னு போய் போட்டுடுறாங்க, அதனால் உன்னை விட வசந்தது நான் தான் சொல்லிட்டு இது சொல்லுது. அப்போ அந்த வாழையில சொன்னதுக்கு இது என்ன சொல்லுது, உடனே நீ வெத்தலை நீ போட்ட பிற்பாடு அங்கங்கே சகப்பாக நெடுக்கோ மூஞ்சிடுற, அதனால் நீ ஒன்றும் ஒஸ்தி கிடையாது, யார் யார் என்னன்னா ஒன்று திட்டுவாங்க, அங்கங்கே காரி முயிறன்னு சொல்லிட்டு, அதனால் நீ ஒன்றும் ஒஸ்தி கிடையாது அப்படின்னு அது சொல்லுது.
எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்குது துளசி. அப்போ அது சொல்லுது, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒஸ்தி பெருமையாக நினைக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன்னா கடவுளுக்கு என்ன துளசியை தானே சாத்துறாங்க, பெருமாளுக்கு எல்லா சாமிக்கும். ஆனால் அந்த துளசி மறுநாள் கூட எடுத்து திரும்ப அதுக்கு சாத்தலாம். ஆனால் நீங்கள்லாம் இந்த மாதிரி பெருமையாக பேசக்கூடாது. என்றைக்கும் தற்பெருமை தப்பு. நாம் என்றைக்குமே தாழ்ந்து இருக்கிறதுனால கெட்டு போக மாட்டோமே தவிர விட்டு கொடுத்து வாழறதுனால எல்லாமே நல்லா இருப்போம். தற்பெருமை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி துளசி சொல்லுது அவங்களுக்கு. இதுதான் கதை. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.